கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு உற்சாகத்தின் நாள், இந்த நாள் விடுதலை நாள். அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 136:21. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி. அன்பார்ந்தவர்களே, சத்துருக்கின் கையில் இருந்து உங்களை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். எத்தனையோ சத்துருக்கள் நம்ம சுற்றி வந்தாலும் அந்த சத்துருக்கின் மத்தியிலே நம்முடைய தகப்பன் விடுதலை பண்ணியிருக்கிறார், விடுவிச்சிருக்கிறார், காத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் பிறந்திருந்து இது வரைக்கும் நம்மளை எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து காத்து நடத்திருக்கிறார். எத்தனை இக்கட்டுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள் மத்தியிலே எத்தனை சத்துருக்கள் நம்ம சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்தர் விடுதலை பண்ணி நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை துதிக்கிறோமா, அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறோமா? அன்பார்ந்தவளே, ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் பேசின உடனேயே அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார். கர்த்தர் குரலை கேட்ட உடனேயே ஒரு பலி செலுத்திடுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் அனுதினமும் சுகத்தை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, கிருபையை கொடுத்து, பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து நடத்திக்கிட்டு வருகிறவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா? துதி சோதனை ஏறெடுக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ண வைப்பார். அதான் சத்துருக்கின் கையிலிருந்து விடுதலை பண்ணின கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் தடை மாறும், துதிக்க துதிக்க உங்கள் கட்டு விழுகும். சத்துருக்கள் உங்களை பக்கத்தில் இருந்தால் ஓடி போயிடுவான். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்க மத்தியில் வாசம் பண்ணா எந்த சத்துருவும் பக்கத்தில் இருக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். கவலைப்படாதிருங்க, கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. துதிச்சு பாருங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர். துதிச்சு பாருங்க. சோத்திர பலி அப்பாவுக்கு துதிச்சு பாருங்க. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதிச்சு பாருங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதிச்சு பாருங்க. உங்களுக்கு அறியாமலே ஒரு விடுதலை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு அறியாமலே உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குவதை உணர்வீங்க. அதுதான் தேவனுடைய பிரசன்னம், அதான் தேவனுடைய மகிமை. அதான் சத்துருக்கின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், துதிச்சு கொண்டே இருங்க. பிரச்சனத்தை உணர்ந்து பாருங்க, எல்லா தடைகளும் உங்களுக்கு விலகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா யோசபாத்துக்கு விரோதமாக எழுமினவரில் துதியை அனுப்பினார், துதிக்கிறவங்களை அனுப்பினார். எதிராளி விட்டு விழுந்தார்கள். பவுல் சீலாவும் நடுராத்தில் ஜெபமணி துதித்தார்கள். சிறை கம்பி கதவுகள் உடைந்தன, விடுதலை கிடைச்சது. பூமி வச்சு உண்டானது. துதியில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு அன்பாண்டவர்கள். அதனால் எத்தனை இக்கட்டுகள், எத்தனை நெருக்கங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவார். உற்சாகமாய் கர்த்தரை மையப்படுத்துங்க. நன்றி சொல்லாமல் வெளியே போகாதீங்க, துதிக்காமல் வெளியே போகாதீங்க. ஏன்னா துதி தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து அப்படின்னு சொல்லி பாடி கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், வெற்றி வேதனைமை துதிக்கிறேன், விடுதலை நாயகரைமை துதிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய மகிமையின் கரம், நம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். சத்துருக்கள் கையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணி ஆண்டவரை துதிக்க வைங்க, நன்றி சொல்ல வைங்க. தேவசமான கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.